அத்துணை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட குழுவின் சார்பிலே என்னுடைய புரட்சிகரமான மாலை நேர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு இந்தியாவில் தினந்தோறும் ஒரு அரசியல் கட்சியை துவங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் ஒரு ஜாதி கட்சியை துவங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சினிமாவிலே சம்பாதிக்க முடியவில்லை, அரசியல் வந்து சம்பாதிக்கலாம் என்று இன்றைக்கு அரசியல் களத்திலே இன்றைக்கு நடிகர்களெல்லாம் கட்சியை தொடங்கி இருக்கிறார்கள். யார் வேண்டுமானாலும் கட்சியை தொடங்கலாம், ஜனநாயக நாடு. ஆனால் அவர்களுக்கெல்லாம் என்ன தியாகம் இருக்கிறது, என்ன அர்ப்பணிப்பு இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஏதோ நேற்றைக்கு பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் போல அல்ல. ஏதோ இன்றைக்கு நேற்றைக்கு தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே 1925ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகளை இன்றைக்கு இந்த நாட்டிலே நிறைவு செய்கின்ற ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நாட்டின் விடுதலைக்காக இந்த நாட்டின் சிறைச்சாலை சித்திரவதைக்கு ஆளானவர்கள் அதிக பேர் யார் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள். இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் தூக்கு மேடையவர்கள் அதிக பேர் யாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள். அத்தகைய தியாகமும் அர்ப்பணிப்பும் மிக்க கம்யூனிஸ்ட் கட்சியில் நாம் அனைவரும் தொடர்ந்து இந்த சமூக மாற்றத்துக்காக பணியாற்றுவது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்கலாம், ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருக்கலாம், அவர்கள் எல்லாம் செய்யாததை இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி செய்திருக்கிறது. நாம் அதை துணிவோடும் தைரியமோடு சொல்ல முடியும். ஏனென்றால் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம்